இலங்கை அதிபர் அனுரகுமார் திஸநாயக்கர் இந்தியா வந்திருக்கார். பெரும்பாலும் நாட்கள்ல இந்திய இலங்கை உறவு அப்படிங்கிறது நல்லா தான் இருக்கும். எப்பல்லாம் சீனா பையன் நடுவுல வரானோ, அப்பல்லாம் பெரிய அளவு டிஸ்டர்ப் ஆகும். ஆனா ஒரு காலகட்டத்தில இலங்கை நம்மகிட்டயே திமிரு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நாங்க சீனா கூட போயிருவோம். சீனாவ இலங்கைக்குள்ள விட்டுருவோம் அப்படின்னு. பெரும்பாலான நாட்கள்னே சொல்லலாம். கடைசி 10 வருஷத்துல தான் அடக்கி வாசிக்கிறாய்ங்க. உதாரணத்துக்கு பரம எதிரி பாகிஸ்தான். பாகிஸ்தான உள்ள விடக்கூடாது அப்படின்னு தீவு எழுதி குடுத்த காலங்கள்லாம் இருந்துச்சு. அம்புட்டையும் எழுதி வாங்கிட்டு, பாகிஸ்தானோட ஹெலிகாப்டர் அங்க தரையிறங்கவும் அனுமதிச்சுச்சு இலங்கை. இந்த மாரி சேட்டையான திமிரு பிடிச்ச திருட்டு எல்லாத்தையும் டைட்டிலையும் போடலாம். அதுக்கு காரணம் நம்ம ஏமாளியா இருந்தது தான். நம்ம முழிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கதை எப்படி ஆச்சு அப்புட்ன்னா, சீனா கூட போ, இல்ல சீனா இங்க வரட்டும், அமெரிக்கா கூட வரட்டும். அதுக்கு முன்னால இலங்கையோட ஜோலிய முடிச்சுப்புடுவோம். 50 கிலோமீட்டர் தானே நடுவுல இருக்கு. யோசிச்சுக்க நீயே அப்படின்னு டெல்லி மிரட்டுனதுக்கு அப்புறம் அந்த பழைய ஸ்டைல்லாம் போயிருச்சு. அதே மாரி அப்படியே பம்மாத்து வேலைகள் மட்டும் தொடர்ந்துகிட்டு இருந்துச்சு. அப்படிதான் இப்ப புதுசா பதவி ஏத்திருக்கிற அனுரகுமார் திஸநாயக்காவ பொறுத்தவரையும், அவர் ஒரு அடிப்படைவாதி. அவருக்கும் நமக்கும் பெருசிய அளவுல உறவு அப்படியே சிலிர்த்து தள்ளிரும் அப்படிங்கிற எண்ணம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா தமிழர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்டவர். அந்த காலத்துல இருந்து இப்ப வரையுமே அந்த சிந்தனை ஓட்டத்துல பல விஷயங்கள் செஞ்ச ஒரு கட்சி இயக்கத்தோட பின்புலத்துல இருந்து தலைவராகி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதே சமயம் இப்ப அந்த இயக்கம் வளர்ந்துச்சு, அழிஞ்சுச்சு. இன்னைக்கு பதவியில இருக்கு. அதாவது இயக்கம், அரசியல் இயக்கம் இப்படி பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ எடுத்து வந்து நின்னாலும், இப்ப எப்படி இயங்கும் அப்படிங்கிறலாம். இப்ப பதவியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நாட்ட வழிநடத்தணும். அதே சமயம் இந்த பதவி சுகத்த அனுபவிக்கணும் அப்புட்ன்னா, சர்வதேச அரசியலுக்கு ஏத்த ஒரு அரசியல்வாதியா மாறணும். தகுதி அதான். உள்ளூர் ரவுடி, உள்ளூர் அரசியல்வாதி மாரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்தா ஜோலி முடிஞ்சிரும். அது மனுஷனுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச மனுஷன் தான் அப்படிங்கிறது டெல்லி ஏற்கனவே சிக்னலா வாங்கிருச்சு. அதனால தான் தேர்தலுக்கு முன்னயே இவர் டெல்லிக்கு வந்துட்டு போனார். அப்பவே பெரிய அளவுல எந்த ஒரு சங்கடமும் இல்லாம தான் பயணமாச்சு. அதே மாரி இப்ப பதவி ஏத்துட்டு முதல் விசிட்டா இந்தியாவுக்கு வந்துட்டார். 2வது விசிட்டு சீனாவுக்கு போறார் அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல இன்னும் 2 நாடுகள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அங்கிட்டு போயிட்டு சீனாவுக்கு 3வதா வரப்போறார் அப்படின்னு எங்கிட்டோ போய் தொலையட்டும். ஆனா ஃபர்ஸ்ட் விசிட் இந்தியாவுக்குள்ள வந்தது மூலியமா, பெரிய அளவுல டாம், டூம் அப்படிங்கிற சத்தம்லாம் இருக்காது. பம்மாத்து வேலை இருக்கும். டெல்லி அத நோட்டமிட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா, பெரிய அளவுல மால்தீவ் அதிபர் மாரியோ, நேபாளோட பிரதமர் மாரியோ இருக்கறக்கு வாய்ப்பில்ல அப்படிங்கிறது கிளியர் கட்டா தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்பாயின்ட்மென்ட் குடுத்து உள்ளேயே நம்ம ஆட்கள் விட்டுருக்கார்கள். அது வேற விஷயம். சரி வந்து என்ன பண்றாரு அப்படிங்கிறது தான். பெரும்பாலும் இலங்கை வந்தா என்ன? அவங்க நாட்டுக்கு தேவையானத நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருவாய்ங்க. வாங்கிட்டு போய் 10 நாள் கழிச்சு சீனாவுக்கு போயிருவாய்ங்க. சீனால போன ஆள் தனக்கு தேவையானத வாங்கிட்டு நமக்கு எதிரா வாய் பேசுவான். இதுதான் ஒரு சர்க்கிள் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு. வாழ்க்கை ஒரு வட்டம்ங்கிற மாரி, இந்திய, இலங்கை, சீன உறவு ஒரு வட்டம்ங்கிற மாரி இந்த பயலுக குறிப்பா இலங்கை பயலுக ஒரே சைக்கிள் தான் சுத்திக்கிட்டு இருக்கும். என்ன ஒண்ணு இங்க வந்து வாங்கிட்டு போம்போது அந்த பயலுக இலங்கையிலேருந்து டெல்லிக்கு வரும்போது நம்மலாம் சொல்லுவோம். இவனுங்களுக்கு ஒண்ணும் தரக்கூடாது அப்படின்னு. ஆனா டெல்லியில வந்து வாங்கிட்டு போயிருவாய்ங்க. சரி தொலையுது அப்படின்னு சொல்லும்போது 10 நாள் கழிச்சு வேலைய காட்டும்போது திருப்பி நம்ம சொல்ல ஆரம்பிச்சுருவோம். தராதீங்கன்னா டெல்லி கேக்குதா பாரேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுருவோம். ஆனா, அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு தான் டெல்லி வட்டாரத்தில சொல்லப்படுது. காரணம் என்ன அப்புட்ன்னா, ஏற்கனவே எல்லாத்தையும் கிளியர் கட்டா பேசி தான் உள்ளுக்குள்ள வர வச்சிருக்கோம். அதே சமயம் அவர வரவேற்தது அப்படிங்கிறது தமிழகத்த சேர்ந்த ஒரு மினிஸ்டர் தான். கேபினட் அந்தஸ்து இல்லாத மினிஸ்டர் தான். இன்னும் சொல்லப்போனா ஒரு ஜூனியர் ரேங்க்ல உள்ள மினிஸ்டர் தான். ஆனா, அவர் தமிழக மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான். இப்ப ஒரு நாட்டோட அதிபர ஒரு பகுதியில சேர்ந்த ஒரு மினிஸ்டர வச்சு வரவேற்கிறோம் அப்டின்னாலே, முழுக்க முழுக்க அந்த தமிழர்கள் நலன் சார்ந்து நகர்த்துனா மட்டும் தான் உள்ளேயே விடுவோங்கிறது தான் மெசேஜ். மெசேஜ் கன்வே ஆயிருச்சு அப்படிங்கிறது தான். அடுத்த கட்டமா 2 விஷயங்கள் முக்கியமா பார்க்கப்படுது. ஒண்ணு என்ன அப்டின்னா, அங்க உள்ள ஆட்களுக்கு ஆதார் சிஸ்டத்த இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அது நம்ம கைக்கு வரப்போகுது. பெரும்பாலும் இந்த மாரி டேட்டாக்கள் யார் கையில இருக்கோ, குடுமி அவங்க கையில அப்படின்னு. அடுத்த விஷயம் அப்படிங்கிறது இந்திய, இலங்கை பைப்லைன் தான். அது ஏற்கனவே ரன் ஆகிக்கிட்டு இருந்தாலும், இப்ப மல்டிபிள் சோர்சஸ்ல ரன் பண்ண போறோம். அதாவது அவர்களோட எல்லா தேவைகளும், அது கச்சா எண்ணெய் ஆகட்டும், நேச்சுரல் கேஸ் ஆகட்டும், எலக்ட்ரிசிட்டி ஆகட்டும், இந்த மாரி எல்லா விஷயங்களும் நம்ம ஹோல்டுக்குள்ள எடுக்க போறோம். இது 2ம் இருக்கும்போது, நம்மள மீறி இந்த 2 வேற பக்கத்துல இருந்து ரூட்டப் பண்ண முடியாது. அதே சமயம் இந்த 2 டக்குனு ஆட்சி மாறிருச்சு, காட்சிகள் மாறுச்சு. இந்த பேச்சுக்கும் வேலையாகாது. ஒட்டுமொத்த குடுமியும் நம்மகிட்ட இருக்கு. இப்படி ஒரு
சாராம்சத்துல தான் இப்ப டெல்லி இலங்கைய நகர்த்திட்டு போகுது. அதே சமயம் தமிழர்கள் பிரச்சனை அப்படிங்கிறது வெளிப்படையா டெல்லி அணுகுறது அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸ யூஸ் பண்றேன், ஸ்ட்ரென்த்த யூஸ் பண்றேன், இந்த பிராந்தியத்தோட அண்ணன் நானு அப்படிலாம் சொல்லல. ரொம்ப டீசென்ட்டா மனித நேயத்தோட அணுகுவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம். உள்ளுக்குள்ள பெரும்பாலும் இந்திய ராஜதந்திரம் அப்படிங்கிறது உச்சகட்ட பிரஷர் நிலை. எல்லா அஸ்திரங்களையும் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்களா சமகாலங்கள்ல இந்தியாவோட வெளியுறவுத்துறை இருக்கு. அப்படி இருக்கும்போது கீழ பயங்கரமான பிரஷரா தான் போடுவோம். ஆனா வெளிப்படையா ஸ்ட்ரென்த்த யூஸ் பண்றோம்னு காட்டிக்காம மனிதநேயத்தோட இருக்கக்கூடிய விஷயங்கள அணுகுவோம் அப்படின்னு சொல்லி பேரலரா வெளிப்படையாவும் மைலேஜ் எடுக்கிறோம். உதாரணத்துக்கு மீனவர்கள் பிரச்சனை. உலகம் பூரா இப்ப நம்மள டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு நெனைச்சிருச்சு. அன்னை அமெரிக்காவே நெனைக்கிறான் அப்படின்னா, இந்த மீனவர்கள் பிரச்சனை, சர்வதேச மீனவர்கள் பிரச்சனை. இந்த பாயிண்ட்டு. அதே மாரி தென்சீன கடல்ல நம்மளோட வரமாட்டாய்ங்க. வேற எங்கேயாச்சும் உள்ள ஒரு 4, 5 பாயிண்ட்ட சேர்த்து வச்சு ஐநால பேசுவாய்ங்க. வீம்புக்குன்னே. அதுக்கெல்லாம் இந்தியா வழி குடுக்காம டக்குனு அந்த பாதைய குளோஸ் பண்ணிருச்சு. இது 2 நாட்டுக்குள்ள பிரச்சனைங்கிறதே கிடையாது. 2 நாடு ரொம்ப மனிதநேயத்தோட பார்க்கக்கூடிய விஷயமா நாங்க மாத்திக்கிட்டோம். எங்களுக்குள்ள நாங்க பேசிக்கிறோம். இது பேசிக்கிறோம்னு கூட கிடையாது. பல விஷயம் பேசும்போது, ஆமால்ல இத மறந்துட்டேன். இத செஞ்சுரு. செஞ்சுடுறேன். அப்படிங்கிற மாரி கடந்து போறோம்னு அந்த மெயின் பிக்சர அந்த கச்சத்தீவு சார்ந்த ஒரு மெயின் பிக்சர ரொம்ப சுருக்குது. உலகத்தோட பார்வையிலருந்து டெல்லி அத அப்படியே சுருக்கி அத அப்படியே மறைச்சு கொண்டு போகுது. எதுக்கு அப்டின்னா, சுமூகமா கேப்சர் பண்றதுக்கு தான். ஏன் அப்புட்ன்னா, இத பெரிய அளவு இன்டர்நேஷனல் லா, இல்ல ஸ்ட்ரென்த் இப்படிலாம் யூஸ் பண்ணோம் அப்புட்ன்னா, எதிரிகள் இத வச்சு குளிர்காயறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் குளிர்காய நம்பர் ஆஃப் ஆட்கள் கூடுது அப்புட்ன்னா, இந்த பையன் சேட்டை பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. பொட்டி வாங்கவோ, இல்ல சேட்டை பண்ணவோ எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப எல்லா கதவுகளையும் டெல்லி அடைச்சிருச்சு. தமிழர்கள் சார்ந்த பிரச்சனையில எல்லா கதவுகளையும் அடைச்சதுக்கப்புறம் இலங்கைக்கு என்ன வாய்ப்பு இருக்கும்? ஒண்ணும் வாய்ப்பு இருக்காது. சரண்டர் ஆகுறத தவிர வேற இல்ல. சத்தமே இல்லாம ரொம்ப சுமூகமா எப்படி ஜம்மு காஷ்மீர்ல அமைதிய கொண்டு வந்தோமோ, அதே மாரி லட்சத்தீவு போன்ற பகுதிகள்ல மைலேஜ் எடுத்தோமோ, அதுக்கடுத்து அந்தமான மிகப்பெரிய அளவுல மைலேஜ சத்தமே இல்லாம எடுத்தோமோ, அதே மாரி இந்த பிராந்தியத்துக்குள்ளயும் கச்சத்தீவு சார்ந்தும் சத்தமில்லாத ஒரு மைலேஜ எடுக்கறக்கு டெல்லி பக்காவா பிளான் பண்ணிருச்சுங்கிறது தான் எதார்த்தமான உண்ம. இதுல பிள்ளையார் சுழியும் சிறப்பா விழுந்திருக்கு. அடுத்த வாரம் சீனா போனாலும் பிரச்சனை இல்ல. இல்ல வேற சில நாடுகளுக்கு போனாலும் பிரச்சனை இல்ல. டெல்லி தெளிவான ரோட் மேப்க்குள்ள இலங்கை அதிபர லாக் பண்ணிருச்சு. இதுலருந்து மனுஷன் தப்பிக்க முடியுமா? தப்பிக்கவே முடியாது. இவர் மட்டும் கிடையாது. அடுத்தடுத்து வரக்கூடிய அதிபர்களும் இந்த ரோட தாண்டி பயணிக்க வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஃபார்முலாவ போட்டு உலகத்தோட பார்வையிலிருந்து மறைச்சிருச்சு. இந்த விளையாட்ட சமகாலங்கள்ல விளையாடக்கூடிய ஒரே நாடு இந்தியா. அப்படி இருக்கும்போது இலங்கையில இத அப்ளை பண்ணி நம்ம ஜெயிக்க மாட்டோம். அத உலகம் பார்க்க போகுது. நன்றி, வணக்கம்.